மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கறி செய்வதை பற்றி பார்க்கலாம். ஸோ கோழி அறுத்தாச்சு. கோழி வந்து க்ளீன் பண்ணுறோம். பீஸாக வெட்டின்னு இருக்கான் மச்சான் ஒருத்தவன். சரிங்களா? ஸோ வெட்டி மொத்தையும் போட்டாச்சு. ஒரு பக்கம் உலையில் பார்த்திங்கன்னா தண்ணி காய வச்சாச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மொத்தமாக மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஆட்டு இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் ஊற்றுவோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி மொத்தம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு சாப்பாடு வந்து போட்டாச்சு. சாப்பாடு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் சாப்பாடு ஆகினே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெந்துச்சு, வெந்துச்சு. சாப்பாடு வெந்து ஃபுல் ஆகிட்டுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஃபுல்லாக வெடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிடும். இன்னும் கறிவேப்பிலை பக்கத்தில் பறிச்சுட்டு வந்தோம். ஸோ எண்ணெய் ஊற்றி இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ மொத்தமாக ஃபிக்ஸடாக ஊற்றி பார்த்திங்கன்னா ஒரு தொராட்டி இருக்கும். ஏன்னா அதுக்கு மொத்தமே அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டோம். சரிங்களா? போட்டுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி அதுக்கப்புறம் கறி போடுறோம். ஏன்னா மசாலா நம்ம எல்லாமே போட்டு கறி போடுவோம். கறி போட்டு நல்லா பாருங்கள். கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 கிலோ பக்கம் இருக்கும் அந்த கறி. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம். சரிங்களா? இதில் ஒரு காம்பி என்ன பண்ணுறேன் எது பண்ணே தெரியாமல் ஒரு 2 பேர் இருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாச்சு. எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நாட்டுக்கோழி நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி வச்சு நிறைய சாப்பிடுவோம். எப்படி பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா தான், ஒரு 2 பேருக்கு அளவுக்கு எக்ஸ்ட்ரா செய்வோம். தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எப்படி இருக்குது, உப்பு நல்லா இதை பற்றி பார்த்துட்டு ஒரு கொதி விட்டோம். ஃபஸ்ட் டைம் கொதி விட்டோம். ஸோ திரும்பி ஒரு கலைக்கு விட்டுட்டு உப்பு எப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கார், அதை மத்தியம் பண்ணுவார். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஃபைனலாக முடிஞ்சிச்சு. வாயலை நாங்கள் எப்போயுமே வாயலை தான் சாப்பிடுவோம். இப்படி சாப்பிடுவோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு வந்து போட்டுருவோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அந்த குண்டால இருக்கிற சாப்பாடு ஃபுல்லாகவே நீட்டாக அப்படியே போட்டுருவோம். ஃபுல்லாக கொட்டிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கறி ஃபஸ்ட்டு கறி பார்த்திங்கன்னா அங்கங்கே தேவி வச்சுருவோம். ஸோ ஒருத்தர் கறி சாப்பிடுவாங்களா, அதனால பார்த்திங்கன்னா ஃபுல் கறியை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக ப்ராப்பராக தெளிவாக ஒரு பக்கம் வச்சுருவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேணு மாஸ்டர் இருக்கும். அவன் தான் பார்த்திங்கன்னா பக்கோட ரேணு வந்து வைப்பான். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குழம்பு வந்து நல்லா ஃபுல்லாக கலக்கிட்டு ஃபுல்லாக ஊற்றிடும். எப்படின்னா நம்ம எல்லாமே மிக்சடாக இருக்கும். சரிங்களா? அந்த ஃபுட்டுக்கும் அந்த கறி குழம்புக்கும் வெறித்தனமாக இருக்கும். சொல்லும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ கலந்துட்டோம். சரி, கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.